அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நந்தா பெரியசாமி அவரை இயக்குனராக எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் எனக்கு பழக்கம் மதுரையில். அவருடைய தம்பி தான் நந்தா பெரியசாமின்னு எனக்கு தெரியாது. ஸோ நந்தா பெரியசாமியை முதல்ல சந்தித்தது வந்து இந்த கலசா டப்பிங் தியேட்டரில் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கீழே யுவன் சங்கர் ராஜா கூட. நந்தா பெரியசாமி மேலே கல்லூரியின் கதை மிக்சிங்கில் இருந்தார். மிக்சிங்கில் இருந்தவர் கீழே வந்து யுவன் கிட்ட பேசிட்டு போகும்போது, சார் நீங்கள் மேலே வந்து பாருங்கள் அப்படின்னாரு. மேலே போய் பார்த்தேன். அந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸு காமிச்சார். அது ஒரு எஃபெக்ட் தான், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காலேஜு டவரு, அந்த டாப் ஆங்கிள், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் படம் முடியுமா, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே வந்து அந்த படத்தை பற்றின டாக் கொஞ்சம் அதிகம் இருந்தது. ஒரு புது டைரக்டர் நல்லா வந்திருக்காரு, நல்ல படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து நந்தாவை கூப்பிட்டு என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். அந்த கதையை பின்னாடி சொல்கிறேன். 2 லட்சமா ஞாபகம் இல்லை, நேர்மையாக சொல்கிறாரு. ஆனால் படம் தான் பண்ணி கொடுக்கல. 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ படம் ரிலீஸ் டைமில் இதே லேபு தான், பிரசாத் லேபு தான். தெலுங்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் அவங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் தேவைப்படுது. பணம் ஷார்ட்டேஜ் இருந்தது. சௌத்ரி சார் அப்போ என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரம். அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா இந்த படம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கூட மிக்சிங்கில் கொஞ்சம் பார்த்தேன் சார், நல்லா இருந்துச்சுன்னு. சார் அப்போ நீ போய் தெலுங்கு வாங்கிறியா, அவர் என்ன வேலை சொல்கிறாங்களோ சொல்லிட்டு வாங்கிடுங்கன்னு. இப்போ நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் அவருக்காக. வந்து நின்று என்ன நந்தா இருக்கார், ஆர்யா இருக்கார் இங்கே, அவரும் நின்றுட்டுருக்காரு ரிலீஸுக்கு. எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன் நந்தாவை கூப்பிட்டு, பணம் ஏதாவது ஷார்ட்டேஜ்னா, சௌத்ரி சார் பணம் கொடுத்துருக்காரு, அது செக்கு கொடுத்துருக்காரு, ஏன் போய் வர சொல்லியிருக்காரு, எதுனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு, நீங்கள் யோசிக்காதீங்க கொடுத்துருங்க அப்படின்னு. அவர் தம்பிராமையா அண்ணன் சொன்னது மாதிரி அவர் அப்படி தான் பேசுவார். அப்படியா சார், சொல்லிடுவாங்க சார், நான் அது என்ன அவங்க ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருக்காங்க சார், நான் பார்த்துக்கலாம் சார், என்ன நடிக்கிறானா இல்லை உண்மையாக. இப்போ வரைக்கும் அப்படி தான். இதே மீட்டரில் அந்த விரல வேறு இப்படி வச்சுக்கிடுவார். அவர் இப்படி தான் பேசுவார். அப்போ எனக்கு என்னென்னா, ஒரு பெரிய ப்ரொடியூசரு தெலுங்கில், அப்போ ஒரு சௌத்ரி சார் சூப்பர் குட்டில் தெலுங்கில் ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்த டைம், நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொடுக்க வேண்டிய நந்தான்னு. அப்புறம் அவர் தெரில. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு, நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வேலைக்கு ஆகாது, நான் கிளம்பிட்டேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கம் போல தான் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு கம்மியாகும் பொழுது அங்கேருந்து இதுக்கு இடையில ஒரு சத்தியம் தேட்டரில் ஒரு படம் பார்க்க போயிருக்கேன். அப்போ அங்கே பார்த்து என்னை இன்ட்ரோவில் பார்த்துருக்காரு நந்தா. பார்க்குறாரு. பார்த்துட்டு, சார் ரிலீஸ் ஆகலை இன்னும் சார், நான் உங்களை விசாரித்தேன், வெளியில் எல்லோரும் நல்ல விதமாக தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னாரு. என்ன கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன நினச்சி வாங்கினேன் நீங்கள் வாங்கும்போது? சரி, நான் நினைச்சு சிரிச்சுக்கிட்டேன், சரி மதுரைக்காரங்க அப்படி தானே இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அந்த படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெறலை. ஆனால் ஒரு அடையாள படமாக இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்தது, ஆர்யா நல்லா இருந்தார், டேக்கிங்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் நான் வந்து இந்த யோகியை தொடங்கும் போது, சுப்பிரமணிய சிவா என் கூட சேர்ந்து யோகியை தொடங்கும் போது நந்தா தான் என் கூட வந்து இருந்து அந்த படத்துக்கு முழுக்க கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார் யோகியில். ஆனால் அப்போ சொன்னார், சார் இந்த படம் வேணாம் சார் உங்களுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைன்னு. 2 பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொன்னது. ஒன்று பொன்வண்ணன் சார் சொன்னார், இன்னொன்று நந்தா சொன்னாங்க. நான் சரி இல்லை கமிட் பண்ணிட்டேன் நான் சுப்பிரமணிய சிவாவுக்கு. பிக் பின்னு ஒரு மலையாள படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறதா இருந்தோம். அதை எடுக்கலான்னு சொல்லி எடுக்கும்போது, இல்லை வேணாம் இன்னொரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கனி எல்லாம் போய் உட்காந்து மதுரையில் பாண்டியன் ஹோட்டலில் உட்காந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் கனி அடிக்கடி சொல்லுவான், அந்த படத்தை எடுக்காமல் விட்டீங்களேனே நீங்கன்னு. ஒரு நல்ல கதையை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு சாங்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு.
முடிச்சுட்டு வரும்போது சுப்பிரமணிய சிவா திருப்பி வந்து அண்ணே இந்த வேற ஒரு படம் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சார். சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு, இப்போ வந்து இதுன்னு அப்படி மாறினது தான் அந்த யோகி. அப்போ சொன்னார், பொன்வனன்னு சொன்னார், வேணான்னாரு, நந்தாவும் வேணான்னாரு. ஆரம்பிச்சிட்டோம், சரி ஒரு டைரக்டர் கமிட் பண்ணிட்டோம், அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நிறுத்த வேணான்னு அப்படி எடுத்தோம். அதில் நடிச்சிருப்பார் நந்தாவில், இது யோகியில் நந்தா நடிச்சிருப்பார். இப்படிதான் நந்தாவுடைய எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அவர் ஆனால் ஒரு முயற்சியிலே இருப்பார், எதையாவது புதுசாக பண்ணணும்னா அப்புறம் சார் இந்த இடம் விட மாட்டேன் சார், இந்த இடம் பாருங்கள் வேறு படம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு மாற்றி யோசின்னு ஒரு படம். அப்புறம் மாற்றி யோசின்னு படம் பண்ணார் பயங்கரமாக. ரொம்ப ஆனால் நம்பிக்கையோடு தான் பேசுவார் ஒவ்வொரு படத்தையும். அப்புறம் நான் படம் பார்த்துட்டு ஐயா டைட்டிலை மட்டும் மாற்றி யோசிச்சிருக்க, படம் கொஞ்சமாவது மாற்றி யோசிக்க மாட்டியாங்க, நீ என்ன நீ இப்படி பண்ணுற. அப்புறம் யோசி அப்புறமா மாத்தான். சாரி சார் நெக்ஸ்ட் டைம் பண்ண சார், நெக்ஸ்ட் டைம் அப்புறமா. அப்புறம் ஒரு முறை ஜிஆர்டி ஹோட்டலில் உட்காந்துருக்கேன், அங்கே ஒருத்தரோட உட்காந்துருக்காரு. நான் சாப்பிட உட்காந்துருக்கேன், வேகமாக வந்துட்டார். வந்த உடனே யார் என்ன தானே சார் இப்போ தான் ஒரு ப்ரொடியூசர் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. உனக்கு மட்டும் எப்படியா இருக்கிறாங்க கரெக்டாக. அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாலும் தெரியாது என்னைய பார்க்க. அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் ஒன்னே என்கிட்ட கேட்டார். அவர் ஒன்று என்னை பார்த்த உடனே சார் அமீர் சார் சார் வணக்கம் சார், பேசிகிட்டு இருக்கேன் சார், நாங்கள் எப்படியும் பண்ணிடுவோம் சார்னாரு. சரி ரைட்டு. இப்படி ஒவ்வொரு படம் பண்ணும்போது அப்போ நான் சொல்லுவேன், படம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் பார்த்தீங்களா சார் படம்னா, அது சும்மா அப்படி பண்ணிட்டு. எனக்கு என்னென்னா சினிமாவில் வாய்ப்புகள் வந்து எப்போவாது, இதே கோடம்பாக்கத்தில் 1,00,000 பேர் தெரியுறான் வாய்ப்பு கிடைக்காம. இப்போ வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இயக்குனருக்கு இருக்கு. ஒரு முதலாளி பணத்தை எங்கேருந்து வேணாலும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஒரு தடவை மிஸ் ஆகலாம், 2 தடவை மிஸ் ஆகும், ஒவ்வொரு தடவை உனக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா இல்லை சார் எங்கேயோ ஒரு ராங் கால்குலேஷன், அது இந்த தடவை சரியாக இந்த இடம். அப்புறம் இப்போ இந்த ஹிந்திக்கு ஸ்கிரிப்ட் எழுதினார், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். ஆனால் என்னென்னா நந்தா கிட்ட அந்த உழைப்பு, அந்த முயற்சி, அந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்தது. அது நான் கனிக்கிட்ட பார்த்துருக்கேன். கனிய தொடக்கத்திலேருந்து எனக்கு தெரியும். அவனுடைய தேடுதல், அவனுடைய பர்த்திவீரன் ஷூட்டிங்லாம் திட்டு வாங்கிட்டு கோச்சிட்டு வந்துட்டான், காய்ச்சல் வந்துருச்சு அவனுக்கு. அப்புறமா திரும்ப வந்து அந்த அந்த ஈகோலாம் பார்க்காம திரும்ப தேடிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது நந்தா கிட்ட இருந்தது. அப்புறம் இப்போ இந்த படம் இப்போ சொன்னார் சார், இந்த மாதிரி இப்போ சார் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் சார், நீங்கள் கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் சார். எத்தனை தடவை தான் என்னை ஏமாற்றுவேன்னு தெரில அப்படின்னு நினச்சி தான் அந்த படம் போய் பார்த்தேன். படம் உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது, பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்த்துட்டு அழுதுன்னு சொன்னதில் பாதி உண்மை, பாதி வந்து கொஞ்சம் தூக்க கலக்கம் வேறு இருந்தது. அதனால் லேசாக கண்ணு கலங்கி இருந்துச்சு. அதில் நந்தாவோட புத்திசாலித்தனம் என்னென்னா, படம் பார்த்து வெளியே வரும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கா ரெடியா. ஆமாம், அப்படியே கண்ணு லேசாக அப்படியே கலங்கி வந்தோடனே சார் அழுதுட்டீங்கல்ல. இப்போ அந்த வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருக்கான், இல்லைன்னு சொன்னா என்ன வருது, சார் அழுதுட்டீங்கல்ல, சார் அழுதுருக்கீங்க சார், இல்லை நந்தா சார் தெரியுது சார் அழுதுறீங்க, எப்படியா வலு கேட்டால் அழுது விட்டுறது போல. ஆனால் படத்தில் ஒரு காட்சியில் நான் கண் கலங்கிட்டேன். அது அந்த குழந்தை, 2வது குழந்தை ஒரு கட்டத்தில் பேசும், அந்த இடத்துல கண் கலங்கிட்டேன். படமும் இறுதி அந்த இதுவும் வந்து எனக்கு ரொம்ப, மொத்தத்தில் படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமாக. இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நந்தா கரெக்டாக அந்த படத்தை செஞ்சுருக்காரு. அது அவங்க குடும்பத்தாருக்கு நான் சொல்லுவேன். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த படத்துக்கு தனியாக அந்த படத்துக்கு தனியாக வேலை பார்க்குறது இல்லை, எல்லா படமும் ஒரே உழைப்பு தான். அப்படி தான் உழைக்கிறோம். நம்ம எல்லாரோட மனசுமே ஒரு நல்ல வெற்றிக்காக தான் இயங்கி கிடக்கு. ஒரு பர்த்திவீரன் மாதிரி ஒரு வெற்றி வேணும், சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு வெற்றி வேணும். நாம் கண்ட வெற்றியவே திரும்ப நாம் வெல்லணும், அதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும் இல்லாமல் நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் அப்பால சந்திச்சது. அதற்கு பிறகு தனியாக நின்று ஒரு படைப்பு
கிடைக்கிறதுக்கு 7 வருஷம் ஆயிருக்கு. ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கோம். என்ன இதில் சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்தாங்க. ஏன்னா அது அமையாது. ஒரு சில படைப்புகளுக்கு தான் அதுவே அமைச்சுக்கும். கதையை இயக்குனர் இயக்குவார், நல்ல கதை இயக்குனரை இயக்கும்னு சொல்லுவார் பாலுமகேந்திரா சார். அந்த மாதிரி தான் இந்த கதை. தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்கிச்சு. நந்தா வந்து கதையை சொன்னோடனே நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் போய் பாரதி ராஜா அப்பா பாருங்க. அப்பா கதை கேட்டு ஓகேனாருன்னா நம்ம உடனே போகலாம். இல்லை உங்கள் தேதி, நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா உடனடியாக பேசினோம். போய் கதை சொன்னார். எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு, நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக இதுக்குள்ளே சேர்ந்தாங்க. நல்ல தயாரிப்பாளர், எப்போவுமே சிரிச்ச முகமாகவே இருப்பார் ரவி சார். எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. அவர் நிற்பார், சிரிப்பார், நானும் சிரிச்சுட்டு போயிடுவேன். அப்புறமா தான் யார் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, அவர் தானே தயாரிப்பாளர் அப்படின்னு நான் செஞ்சேன். அப்படி ஒரு அற்புதமான மனிதர். எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார். அவருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, இந்த கதை அப்படியே படமாகணும், இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது. நேர்மையும் உண்மையும் எப்போவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நேர்மையை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இயல்பாக இருக்கிறது தான் நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும். நான் என்னுடைய காலங்களில் அப்படி தான் கடந்து வந்திருக்கேன். ரொம்ப இயல்பாக தான் இருப்போம். எனக்கும் அமீரண்ணனுக்குமான உறவு அப்படி தான் ஆரம்பிச்சது. எனக்கு அமீரண்ணனை தெரியும், தூரமாக இருந்து. நம்ம சேரண்ண ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு டீ கடையில் நின்றுட்டுருக்கேன். அப்போ உன்னை சேரண்ணன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ணா வந்து சேரண்ணனை பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்குது, அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்காரு. எனக்கு தெரியாது. நான் டீ கடையில் ரோட்டில் நின்றுருக்கேன். போன கார் நிறுத்தி இறங்கி வந்தார். அந்த டீ கடை கூட டீ கடை கிடையாது, தள்ளுவண்டியில் கடை வச்சுருப்பாங்க. நேராக இறங்கி வந்தார். உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி, உன்னை சார்ந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொந்தமாக ஒரு படம் எடுக்கிறேன், ராம்னு ஒரு படம். அதுக்கு இன்னும் 2 நாளில் பூஜை இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னாரு. அப்படி தான் ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உதயம் தேட்டருக்கு வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கேன். எங்கே இருக்க அப்படின்னு ஒரு ஃபோனு. நான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு, அண்ணா உதயம் தேட்டருக்கு வெளியில் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னேன். இப்போ தான் நான் கடந்து போனேன், இந்த யூட்டர்ன் அடித்து வரேன், ஏன் ரோட்டில் நின்றுருக்கேன் வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு போனார். இந்த உண்மை இருக்குல்ல, இதுதான் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கும். சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படிதான் எல்லாத்தையும் விட்டாச்சு. 3 மெகாவையும் கொடுத்தாச்சு. இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து நான் நிராயுத பணியாக போகிறேன். அங்கே என்ன பண்ணி வச்சுருந்துருக்கான், ஒருவேளை இவர் வந்து நம்ம சொல் பேச்சை கேட்காம 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு 2000 எபிசோடு எடுத்திருக்காரு, வேற ஏதாவது பண்ணாரு, நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்குவோன்னு சொல்லி சசி வச்சுருந்துருக்கான். எனக்கு தெரியாது. யாரும் பக்கத்து ரூம்லேயே இருந்திருக்கான் அந்த சப்ஷூட். நான் போய் நான் பாட்டுக்கு எனக்கு நான் பாட்டுக்கு போனேன், நான் பாட்டுக்கு நின்னேன். என்னப்பா நான் கூப்பிடவே மாட்டேறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 2 நாள் நீங்கள் சாப்பிட்டு தூங்க, அப்புறமா எடுப்போம், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது முகம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் ரெஸ்ட் கொடுத்தாங்க. 3ஆவது நாள் போய் ஷூட் பண்ணுறோம். ஒரே ஒரு ஷார்ட்னு அடிச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க. நான் போய் என்ன பண்ண போகிறேன், நீ தான் எடுத்துகிட்டு இருக்கல, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது சசி கூப்பிட்டான், அண்ணே இங்கே வா, அதை பார்க்குறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு, நான் நடிக்கிறேன், நீ எடு அப்படின்னா. அங்கே தான் ஆரம்பிச்சது. ஒரு உண்மையும் நேர்மையும் தான் நம்மளை இழுத்துக்கிட்டே போகும். அது முடிச்சோடனே சசி சொன்னா, நீ சொல்லு அவங்களா பேசிக்கலாம். என்னடா அப்படின்னா, ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருந்தோம் பக்கத்தில், அது அவனுடைய நேர்மை. ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருந்தோம், உன் கையில் நான் மைக்கை கொடுத்தவொன்னே அவனை ராத்திரி அனுப்பிச்சிட்டேன் அங்கேருந்து அப்படின்னு சொன்னான். முதல்ல நடிக்க போகும்போது எங்கள் டைரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங், உள்ளியா ஒருத்தன், நான் போய் நிற்கிறேன், என்னமோ தெரியல, என்னை பிடிக்கல உங்களுக்கு. அப்போ ஒரு காட்சி, அப்போ கூட நடிக்கிற அந்த நடிகர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, ஓங்கி ஒரு எத்துங்க, நீங்கள் எத்துல அவன் போய் வெளியே விழணும், அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு தெரியாது. நான் அந்த சீனில் போய் நிற்கிறேன், அதாவது கூட்டத்தில் இருப்பாங்க, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிற்கிறேன். என்ன அந்த நடிகர் ஓங்கி எத்துனாரு, நான் அவன் எத்துனதை தாண்டி எங்கிட்ட போய் விழுந்துட்டேன். அவங்களா சிரிச்சாங்க, எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. ஒன் பண்ணுறாங்க,
திரும்ப போய் நின்னேன், திரும்ப தூக்கி எறியப்பட்டேன். ஆனால் நான் நடிகன் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தது. அதே இயக்குனர் அவர்கிட்டே வேலைக்கு சேர்ந்தேன். நான் இல்லாம அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை, நான் அவரை விட்டு வெளியே போறேன்றப்ப கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன். அந்த நடிகருப்பும் இருக்காரு, என்னுடைய நண்பர் தான் அவரும். அவர் எப்போ பார்த்தாலும் சாரிடா அன்னைக்கு கூட மிதிச்சதுக்கு, எப்போ 30 வருஷம் முன்னாடி மிதிச்சேன், நீ மிதிச்ச மிதியில தான் நான் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி கடந்து தான் ஒரு இடத்த வந்து நின்றுருக்கோம். இதில் நேர்மைன்ற தனி வார்த்தையெல்லாம் கிடையாது, நம்மளுடைய இயல்பு, நம்முடைய உண்மைத்தன்மை. முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்தா அவங்க கூட சேராத, எதுல வம்புல மாட்டி விட்டுருவான்னு சொல்லுவாங்க. இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட சேராத, அவன் ரொம்ப நல்லவன், ஏதோ வம்புல இழுத்து விட்டுருவான் நீ அப்படின்னு. அந்த அளவுக்கு நமக்குள்ள இருந்த பிறழ்வு அதிகமாயிடுச்சு. நந்தா அவருடைய ஒரு படைப்பு, திடீர்னு ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. போனேன். இதற்கு முந்தைய படைப்பு அதே மாதிரி தான். அண்ணே இந்த ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்கணுண்ணே, யாரோ கேட்டோம், வரேன், அதுக்கும் பேசினேன். அதாவது நந்தாவுக்கு எனக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது. இன்னும் சொல்ல போனா சோலா கிரியேஷன்ஸ்ல நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன். கதை சொல்லிட்டு வெளியே வரும்போது பொன்றாங்க என்ன சொல்றாரு, காலையில தாண்டா ஒருத்தன் வந்து கதை சொன்னான், நான் ஓகே பண்ணிட்டேனே அப்படின்னாரு. என்ன கதைன்னு அப்படின்னா அதுதான் கல்லூரியின் கதை. அங்கிருந்து ஆரம்பிச்சது. இவர் யாரு, நம்ம இப்ப போனோம், ஒரு காலையில ஒருத்தர் வந்து ஓகே பண்ணிட்டு போயிருக்காரு, அவர் யாருன்னு சொல்லி தேடிதான் நான் நந்தாவை பார்த்தேன். அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த பழக்க வழக்கம். பட் என்னன்னா ஒரே நேர்கோட்டில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம், அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னை விட நல்லவன் நந்தா, அவ்வளவு நேர்மையானவன். எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நான் அந்த 2வது அது அந்த செயினை எடுத்து இது யாருதுனாவது கேட்பேன். நந்தா ஐயோ அப்படின்னு சொல்லி தள்ளி ஓடிடுவார், அவ்வளவு நல்லவர். வணக்கம். நான் வந்ததுல இருந்து கணி சார் கிட்ட சொல்லிட்டு இருக்கு, சார் தமிழ் பேசுறது வந்து கொஞ்சம் தப்பு இருக்கும், எப்படி இருக்கும், அதெல்லாமே எனக்கு அதே ஒரு டென்ஷன்ல தான் இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் லைக் எனக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சதிலும், அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் நந்தா சார். என்னை கூப்பிட்டு இந்த கதை சொல்ற டைம்லும் ரொம்ப நம்பிக்கையோட தான் எனக்கு இந்த கதையெல்லாம், இந்த கதாபாத்திரத்தை எனக்கு நரேட் பண்ணார். ஸோ அதுவும் லைக் இனிஷியலி இருந்த லைக் கதை நரேட் பண்ற டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா சார் வாஸ் வெரி கீன். ஒவ்வொரு கேரக்டரும் கனி சார் பண்ற கேரக்டர்ல ஆனாலும், குழந்தைகள் பண்ற கேரக்டர் ஆனாலும், எனக்கு கொடுத்த சுமத்தின கேரக்டர் ஆனாலும், எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவா he was very crystal clear about all the characters. அதுவும் எனக்கு ஸ்பாட்ல வந்து லைக் அந்த சிச்சுவேஷன் நரேட் பண்ணி கொடுக்கிற டைம்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. தேங்க்யூ சார் ஃபார் ஹெல்பிங் மீ ஃபார் பில்டிங், இல்லைன்னா அந்த சுமத்தின கேரக்டர் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் எனக்கு அது இருந்தது. அண்ட் கனி சார் அவர் தான் என்னை தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ 2 இதுல எனக்கு ஐ வாஸ் டென்ஷன்ல இருந்தது. லைக் எப்படி கனி சார் கூட ஒர்க் பண்ற டைம்ல தப்பு வருமோ, எக்ஸ்பிரஷன் எப்படி, அதெல்லாமே பயங்கரமா டென்ஷன்ல இருந்தது. ஆனா எப்படி நாடோடிகள்ல ஒர்க் பண்ணாரோ இல்லைன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எனக்கு இதுலும் சின்ன சின்ன விஷயங்கள், நீ அப்படி பாரு, இந்த மாதிரி டயலாக், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஸோ நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் ஃபார் கிவிங் மீ அ காட்ஃபாதர், அல்லனா ஒரு பெரிய டைரக்டர், ஒரு ஆக்டர் எனக்கு இஸ் லைக் யுவர் காட்ஃபாதர் ஃபார் மீ இன் தமிழ் சினிமா. அதை நான் சொல்லிதான் ஆகணும். ஏதாவது இருந்தான்னா கூப்பிட்டு கேட்பாரு, நான் சார் இந்த மாதிரி வந்திருக்கு, அது வேணுமா வேண்டாமா எல்லாம். ஸோ எனிவே ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு காட். அண்ட் இங்க வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் ஐ ஹாவ் டு சே, இந்த படம்
பியூட்டிஃபுல்லான படம். நான் படம் பார்த்ததில்லை இது வரைக்கும். ஆனா நிறைய பேர் படம் பார்த்து நந்தா சார் அப்பப்போ கூப்பிட்டு மேடம் இந்த மாதிரி படம் பார்த்துருக்காங்க, எல்லாரும் அப்படி ரொம்ப பாராட்டுறாங்க. லைக் அதெல்லாம் கேட்குற டைம்ல நானே லைக் ஐ வாஸ் லைக் நிஜமா அப்படி இருக்கா, அப்படி சொல்லியிருக்கா சார் நான் பண்ண கேரக்டரை பத்தி, அதெல்லாம் அப்படி எல்லாம் தான் மனசுல இருந்தது. பட் இங்க வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்த டைம்லும் நிறைய டைரக்டர்ஸ் லைக் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரோட ரிவ்யூஸ் சொல்ற டைம்ல ஐ வாஸ் லைக் யா சம்திங் மேஜிக் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் ஃபிலிம். அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லாரும் இங்கே வந்ததிலும் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளீஸ் டு ப்ரொமோட் திருமாணிக்கம். அண்ட் இது ரொம்ப நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கும். நேர்மையான, எல்லாரும் சொல்கிற மாதிரி நேர்மையான ஒரு நல்ல குட்டி கதையை மக்களுக்காக நந்தா சார் என்ன சொல்றது பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்த்து பாராட்டின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ். அவங்க வாயிலிருந்து வெறும் வார்த்தைகளா வராம மனசுல இருந்து அடி மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும், அந்த வார்த்தைகளே வந்து நம்மளை படம் பார்த்து வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த கதையை வந்து எங்க டைரக்டர் வந்து சொல்லும் போது ஒரு 2.5 மணி நேரம் சொன்னார். சொல்லி நான் ஜென்ரலா என்னோட கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க, போன்லயே சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். யாருக்கு அம்மா, யாருக்கு பாட்டி, நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா, இவ்வளவுதான். ரிச்சா புவரா, மீதி மிடில் கிளாஸா, இவ்வளவுதான் எனக்கு கதையே சொல்றது. இதுவே கதை சொல்றதே பெரிய விஷயமாச்சே. அதனால இவ்வளவுதான் கேட்போம். ஆனா இவர் மட்டும் இல்ல, நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கதை சொல்லணும்னாரு. அவ்வளவு பெரிய கதை கேட்கணுமா நம்ம? சரின்னு வர சொன்னேன். வரும்போதே பிரசாத்தோட வந்தாரு. பாமன் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாத்தோட வந்து ஆரம்பிச்சு சொன்னாருங்க. நான் அழுவுறேன் தேம்பி. ஏன் சார் இவ்வளவு நேர்மையா இருக்கணும்? அந்த ஆளை ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அது எதுக்கு சார்? யாருக்கோ பரிசு விழுந்தது, அதோட விட்டுட்டு டிக்கெட்டை வித்தாரா இல்லையா, அது கூட காசே ஒழுங்கா கொடுக்காம போயிட்டாரு, அதோட விட்டுருங்க சார். பாவமா இருக்கு சார், கஷ்டமா இருக்கு சார். அழுகுறேன், நான் கதை கேட்டு அழுகுறேன். சரி, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் கேரக்டரும் சின்னது, ஆனால் அதுல வந்து டைரக்டரோட நான் பேர் பண்றேங்கிறது ரொம்ப, அதாவது சிவாஜி சாரோட நீங்க நடிக்க போறீங்கன்னு டைரக்டர் சொன்னார் பாருங்க, முதல் மரியாதை. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, எங்க டைரக்டருக்கு நான் தான் பேரா நடிக்க போறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். அந்த கதையை கேட்டு அழுது கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டேன். சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, படம் பார்த்துட்டு ஜாலியா வெளியில போறதை விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புறீங்க? எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை? என்னத்துக்கு சார்? அப்ப நேர்மையா இருந்தா இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படணும்னு இருந்தா எவன் சார் நேர்மையா இருப்பான்? இப்படி எல்லாம் அவரை கிராஸ் கொஸ்டின் தான் பண்ணேன். நான் நேர்மையெல்லாம் இருக்கக்கூடாது சார், நேர்மையா இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுறேன். இன்னும் சேத்துல எல்லாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க. நான் டப்பிங் பார்த்ததோட சரி, டப்பிங்கே நான் பேசல. டப்பிங்ல எங்க டைரக்டர் வந்து அந்த 500 ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவாரு பாருங்க. இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் எங்க டைரக்டரை பாக்குறேன், இன்னொரு பக்கம் ஐயோ இந்த மனுஷனுக்கு ஒரு 500 ரூபாய் எங்க, ஐயோ அங்கதான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமா பண்ணிட்டார். எனக்கு சமுத்திரக்கனி சார் பார்த்தாவே பொறாமையா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லிருக்கேன், அது எப்படி சார் அங்க ஹைதராபாத்துக்கு போனா வில்லனா வந்து அசத்துறீங்க, இங்க வந்தா இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணும்னே உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் நான். கதையை சொல்லிடாதீங்க. ஏன் இத்தனை பேர் பேசவோட சொல்லிட்டாங்க நேர்மைன்னு. அப்புறம் நான் எந்த கதை சொல்றது? நான் கதை சொன்னா திரும்ப அழுவேன். இப்பவே எங்க டைரக்டர் 500 ரூபாய் தொலைச்சிட்டு தேடினாருன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். அது நான் கதை சொல்லிடுவேன். நான் படமே பார்க்கலையே, நான் டப்பிங்ல பார்த்து நான் டப்பிங்கே பேசல சார். நான் கிளம்புறேன் சார். செந்தில் சார் வந்து நின்றுட்டார், ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசர் ஆச்சு, வந்து நின்றுட்டார்.
டப்பிங் பேசாம இந்த பொம்பளை எங்க வெளியில் போகுது சார், எனக்கு எப்படின்னு எனக்கு செஸ்ட் பெயின் வருது சார், 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆபரேஷன் பண்ணேன், இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு இன்னொரு ஆபரேஷன் நடக்கும் போல இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்னால் டப்பிங் பேசவே, நான் பேசுறதே 2 டைலாக் தான், அதுவே என்னால பேச முடியல, இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துன்னு இருக்கேன் சார். அந்த சாங்கை போடுங்க சார், அந்த சீன் போடுங்க சார், சீன் போடுங்க சார், வேணாம் நீங்க டப்பிங் பேசுறீங்க. இந்த அளவுக்கு அவ்வளோ பாதிப்புமா இந்த படம், அந்த அளவுக்கு என்ன பாதிச்சது இந்த படம். அவர் எங்க டைரக்டர் காசு இல்லாம இது எல்லாமே நந்தா சார் கதை சொல்லும் போதே சொல்லிட்டார், ஐயா அப்படியே ஏறி வருவாரு, ஏறி உட்காருவாரு, நீங்க சமையல் பண்றீங்க, இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க, அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தாரு. நீங்க பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னாரு சார், இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன், திருப்பி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அனுப்புறீங்களா சார் எல்லாம் கேட்டேன் நான். அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரம் எல்லாம் தேய்க்க வச்சு, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்க, எல்லாமே என்கிட்ட கதையில என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது. எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்ததுக்காக தயாரிப்பாளருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த படத்துக்கு பிறகு என்னுடைய அன்பு நண்பர் நந்தா பெரியசாமி சார் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்ல கண்டிப்பா வருவார். ஒரு அழகான ஒரு சூட்சமத்தை பிடிச்சிட்டாரு அவரு. இனிமேட்டு அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு தான். ஸோ அற்புதமான ஒரு படத்தை எடுத்து கதையை யோசிச்சதுக்காகவே அவருக்கு என் பாராட்டுகள். சில பேர் இந்த கதாபாத்திரம் பண்ணா பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு, இப்படி ஒரு நேர்மையான ஒரு விஷயம், ஒரு நேர்மையான விஷயத்தை பத்தி பேசுற ஒரு கதாநாயகன் அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு நல்ல அபிமானத்தோட இருக்கக்கூடிய சமுத்திரகனி சார் நம்ம நினைவுக்கெல்லாம் வருவார். ஸோ அவர் இந்த படத்துக்கு மிக பொருத்தமான ஒரு தேர்வா நீங்க பார்க்கும்போது உணர்வீங்க. அடுத்து பாரதிராஜா சார். பாரதிராஜா சார் ஆக்சுவலா சிவாஜி சாரோட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லுவாங்களாம், நானும் ஆக்சுவலா நடிக்கிறதுக்கு தான் சார் வந்திருந்தேன் அப்படின்ற சொன்னப்ப சிவாஜி சார்ட்ட, ஏண்டா உங்க ஊர்ல கண்ணாடியே கிடையாதா அப்படின்னு கேட்டதா சொல்லுவாங்க. பட் ஆனா இப்ப சிவாஜி சார் இருந்திருந்தாருன்னா பாரதிராஜா சாரோட நடிப்பை பார்த்து சீரியஸாவே உச்சி முகர் இன்னும் போராம கூட பட்டிருக்கலாம். அவர் அந்த அளவுக்கு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸா இருக்கு. மற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் அற்புதமா பண்ணியிருக்காங்க. விஷால் சந்திரசேகர் சார் ஒரு பெரிய தரமான படத்துக்கு போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இசையை இதில் வழங்கியிருக்காரு. ரொம்ப அனைவரும் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. சில படங்கள் நமக்கு வெற்றியை தரும், சில படங்கள் சந்தோஷத்தை தரும், சில படங்கள் பணத்தை தரும், சில படங்கள் நட்பை தரும். இந்த படம் எனக்கு நிச்சயம் ஒரு பெருமையை தரும். இப்படிப்பட்ட ஒரு படத்துல நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது சின்னதா இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இந்த படத்தை பாராட்டுறதுக்காக எங்க குழுவை பாராட்டுறதுக்கு வந்த அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மீடியாக்கள் இதை நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மீடியாவும் மக்களும் இந்த ஒரு நல்ல தரமான படத்தை சிறப்பாக ஒரு இடத்தில் வைப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வருஷம் நிறைய நல்ல படம் வந்திருக்கு. 2024 வழக்கமா மலையாள படங்களை தான் எல்லாரும் நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம பாராட்டிட்டு இருப்போம். ஆனால் இந்த வருஷம் தலை சிறந்த வாழை, லப்ரப்பந்து, அந்த மாதிரி பல நல்ல படங்கள் வந்திருக்கு. அந்த வரிசையில் நிச்சயமா அந்த வரிசையில் தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா திருமாணிக்கம். நான் திருமாணிக்கம் படம் பார்த்துட்டு நான் அன்னைக்கு நைட்டே நந்தா பெரியசாமிகிட்ட பேசினேன், லிங்குசாமிகிட்ட பேசினேன். நான் கொஞ்சம் எர்லியராகவே படம் பார்த்துட்டேன். எனக்கு என்ன எமோஷனோ அதே எமோஷன் கதை கேட்டுட்டு கூட வடிவுக்கரசி அம்மாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இது நீங்க இந்த படம் சோகமான எண்டுன்னு மட்டும் தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. இது டிராஜடியான எண்டெல்லாம் அந்த படம் கிடையாது. இது இந்த கிளைமாக்ஸ் யாராலையும் விவரிக்க முடியாது. நவரசம்னு 9 உணர்ச்சிகள் மட்டும்தான் இருக்கு. இதுல 10வது உணர்ச்சி ஒண்ணு. அந்த படம் நம்ம பாக்குற எல்லாருக்கும் நமக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாம நம்ம பேசாம சைலண்டா வருவோம். அதான் இந்த படத்தினுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த படம் பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தினுடைய வெற்றி நம்ம நந்தா பெரியசாமிக்கு இந்த தயாரிப்பாளர்களையும் நம்ம கௌரவப்படுத்தல, தமிழ் சினிமாவை நம்ம கௌரவப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த படம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நானும் ரவி சாரும் ஒரு 20 கதைகள் கேட்டிருப்போம். நந்தா பெரியசாமி கிட்ட ஒரு ஹீரோயினுக்கு கதை இருக்கான்னு கேட்டேன். அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? ஹைதராபாத்தில் இருக்கேன். சரி நாளைக்கு வாங்கண்ணே சொல்கிறேன் அப்படின்னா. அப்படி சுகுமார் சார் வந்தார் கூட. வேற ஒரு கதை இருக்குண்ணே அப்படின்னாரு. கதை சொன்ன உடனே ஒரு மணி நேரம் தான் அழுதுட்டேன். ரவி சாருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் அடுத்த நாள் காலையில் வந்தார். வந்த உடனே இம்மிடியட்டாக ஒரு 1 டேல ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிட்டு வந்த படத்தை. இந்த கதை கேட்டிங்கனாக்கா நேர்மை எல்லாருமே சொல்லிட்டாங்க. இல்லை இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் நேர்மையாக வாழணுன்ற ஒரு கான்செப்ட் இதுக்குள்ளே இருக்குது. படத்தை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் என்பதை அந்த
நிகழ்வு தொடங்கிறதுக்கு முன்னாடி காணொளியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய சாதனையாளர்கள், நிறைய திறனாளர்கள் பேசின விதம், அந்த மாதிரி இந்த கதை வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்க போகிற உங்களுக்கும் பார்த்த எனக்கும் கூட ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு படம். இயக்குனர் நந்தா பெரியசாமியை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஆனால் அவருடைய எல்லா கதைகளும் கருவில் வந்து உயிர் பெறும்போது எனக்கு அறிமுகம் ஆயிடும். ஒரு வரி இருக்கும், அப்போ சொல்லுவார். அது 10 வரியாக இருக்கும்போது சொல்லுவார். அப்புறம் அது தவழ்ந்து அப்படி நடக்க போகும்போது சொல்லுவார். அப்புறம் அது வந்து கொஞ்சம் மெச்சூர்டான போது சொல்லுவார். பூ பெய்தியது பிறகு மன வாழ்க்கைக்கு தெரியும் அதையும் சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பாரா. எல்லாத்தையுமே ரொம்ப ரசிக்கிறபடி. அவருக்கு நேர காலமான்னு தெரியாது, எனக்கு ஃபோன் பண்றதுக்கு மட்டும். நைட்டு 12 மணி, 3 மணி, 4 மணி, விடிய காலம் 5 மணி, எல்லாத்துக்கும் ஃபோன் அடிப்பார். ஆனா ஒரு சீன் உடனே நம்ம சொல்லுங்க, அசராம கேட்கலாம். ஆனா சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் அப்படியே தத்துருவமா வந்து ஒரு காட்சியை கொண்டாந்து வெளிப்படுத்தி நம்ம மனக்கண்ணில் ஓட வச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி எத்தனையோ கதைகள் கேட்ட நான் திருமாணிக்கத்தை மட்டும் அவர் சொல்லும் போதெல்லாம் ஏதோ கேட்ட அந்த ஒரு கணத்துல இருந்தே ஒரு இதயம் ஒரு கணக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப இதை சரியா பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பட்ட பாடுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். காரணம் என்னதான் நடிகர்களிடம் டெக்னீஷியன்ட்டையும் அவர் நிறைய சொல்லியிருந்தாலும் சின்ன சின்ன விஷயம், நிறைய விஷயங்களை அவர் மாத்தி ஒரு வார்த்தை மாத்திரம் அதை மறுபடியும் சொல்லி இந்த கதையை செதுக்கிறதுக்காண்டி அவர் எடுத்துக்கொண்ட அந்த களம் என்பது ரொம்ப கடுமையான, ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் கூட அதை சரியா கொண்டு வரணும்னு அவர் பட்ட பாடு. அதை பத்தி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அந்த எனக்கு 2 விஷயத்த வந்து நான் சொல்ல வேண்டும் நினைச்சிருந்தது சொல்லியிருந்தாங்க. ஐயா இறை அன்பும் சொல்லியிருந்தாரு, என்னுடைய அன்பு இயக்குனர் அமீரும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கைனா நேர்மையா தானே வாழணும். ஆனா அந்த நேர்மையை கொண்டாடுற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டது பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் இல்லை. மனிதனா உண்மையை தான் பேசணும், நேர்மையா தான் இருக்கணும், அன்பா தான் இருக்கணும், உதவி செய்யணும், கருணை இருக்கணும், அறம் இருக்கணும், இதுதானே வாழ்க்கை. ஆனா அதை வந்து இன்னைக்கு கொண்டாந்து முன்னிறுத்தி அதை ஒரு விழாவா காட்டி அதை திரைப்படமா எடுத்து அதை கொண்டாடுகிற ஒரு சமூகமா இருந்தா ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தது மாதிரி தொலைந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்தி இதை கொண்டாட வேண்டும்ங்கிற ஒரு நிலை சந்தோஷமான நிலை இல்லை, அவலமான நிலை. அப்பனா இந்த பூமியில அறம் செத்து போச்சு, அன்பு செத்து போச்சு, நேர்மை செத்து போச்சு, உண்மை செத்து போச்சு, நல்லவன் வாழவே முடியாதுங்கிற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு காலகட்டத்துல இல்லை, இதெல்லாம் வாழ்க்கை இல்லை, அறம் என்பது நேர்வழியில் செல்வது என்பதை சொல்லுவதற்கு ஒரு கலைஞன் தான் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டியிருக்கிறது, ஒரு கலைதான் பிறக்க வேண்டியிருக்கிறது. அதை கொண்டாடுகிற ஒரு தருணத்தில் இருக்கும்போது நம் தலைமுறைகளுக்கு இத்தனை காலம் இதைத்தான் சேகரித்து வைத்திருந்தோமா? இன்னைக்கு அடுத்த தலைமுறைகள்கிட்ட போய் அதை கொண்டு ஒப்படைக்கிற ஒரு சூழலுக்கு நம்ம இருக்கோம்னா இதை அவரவர் பொறுப்போடும் மிகப்பெரிய அந்த கூனி குறுகி இதை ஏன் இவ்வளவு காலம் செய்யாம போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துலதான் இந்த படத்தை இந்த குழு உங்க முன்பு கொண்டாந்து வைக்கிறது. எனவேதான் இப்ப சொல்றோம், நிஜமாகவே எல்லாருக்குள்ளேயும் இந்த மாணிக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல எட்டி பார்த்திருப்பான், நாம தான் தலையில தட்டி அவனை சாகடிச்சிருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாணிக்கம் தென்பட்டிருப்பான், அவனை அலட்சியப்படுத்தி தூரமா உதச்சி தள்ளிட்டு வந்திருப்போம். ஆனா இது பார்த்ததுக்கு பிறகு ஆமா இல்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டோம்ல, சுயம் முளைச்சுக்கிடுச்சுல்ல, பொதுநலங்கிறது என்னன்னு தெரியாதுல நமக்கு, இது அடுத்தவனது இல்ல, இது நம்மளது இல்ல இல்ல, ஏன் அந்த நேரத்துல நினைக்கல இல்ல அப்படின்னு இந்த படம் நிச்சயமாக திரையரங்கை விட்டு வெளியே வரும் பொழுது உங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கும். அதுதான் இந்த படத்தின் வெற்றி. அதை வெற்றி பெற செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்க இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிற அத்தனை சேருமே ப்ளூ சட்டை போட்ட மாதிரியே இருக்கிறதுனால ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இந்த படத்துல கதை இருக்கு. ஏன்னா வடிவுக்கரசி அம்மா பேசும்போது சொல்லாதீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கூக்குரலிட்டு அவங்களை அடக்குனாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்கு அப்படிங்கிறத இந்த ப்ளூ சட்டை போட்டிருக்கிற அத்தனை சீட்டுக்கும் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு ஒரு 3 பேர் பங்கு போட்டு பணம் போட்டு ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு அதுக்கு 50 கோடி அடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? ஆனா அதை வெளியில சொல்லாம, சொன்னா எங்க இன்கம் டாக்ஸ் வருமோ இல்ல வேற என்ன யாரெல்லாம் கேட்பாங்களோன்னு தெரியாம மறைஞ்சு உட்காரணும்னு நினைச்சு இருந்தாலும் மேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிற
அந்த லாட்டரியில் ஜாக்பாட் அடித்த அந்த 3 ப்ரொடியூசர் அவங்க தான். இது வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் அட்டகாசம் படம் பண்ணும் பொழுது அதில் ரொம்ப அந்த தூத்துக்குடி சார்ந்த ஒரு வில்லன் கேரக்டருக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து இது பண்ணப்போ எனக்கு டக்குன்னு சமுத்திரக்கனி ஞாபகம் வந்தது. அப்போ சமுத்திரக்கனிங்கிற பேரை தான் அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து நான் வச்சேன். அப்போ அவர் வந்து ரொம்ப அமைதியான, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஒரு அழகான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக கேபி சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம் பாருங்க, அவர் வந்து வில்லனா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவர் உயரத்துக்கு வந்து போயிருக்கிறாரு. இந்த படத்துலையும் எல்லாரும் நினைச்சிருப்பீங்க கதாநாயகன்னு. இல்லை, அவர் தான் வந்து கடுமையான வில்லனா இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அதுவும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த படம் பார்க்கும்போது இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வரைக்கும் நான் வந்து அவங்க அனன்யா பக்கம் தான் இருந்தேன். அந்த மனநிலையில நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது படம் முழுக்க ஒரு முக்காவாசி தூரம் வந்து ஆடியன்ஸ் வந்து சமுத்திரக்கனி அவர்களை திட்டுனாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அப்படி கண்டிப்பா திட்டுவாங்க. எனக்கா எப்பவுமே குரல் கொடுப்பாரு, இப்ப குரல் கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. நன்றிண்ணா. நான் வந்து 2 விஷயத்த நான் வந்து ஃபார்முலா வச்சிருக்கிறேன். ஒன்று வந்து புத்தர் சொன்ன உன் மனம்தான் விதி, அதுதான் நான் வந்து ஃபார்முலா வச்சிருக்கிறேன். இன்னொன்று வந்து ஓடிக்கொண்டே பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த 2 தான் வந்து இன்ன வரைக்கும் ஓடுறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. இந்த திருமாணிக்கம் வந்து ஊர் கூடி இழுத்த தேர். இந்த வடத்தை வந்து எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடிச்சு ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க. இந்த கதை முதல்ல நான் சுபாஷ் சந்திர போஸ், திருப்பதி சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன உடனே எப்பயுமே என்னை திட்டிட்டு இருப்பாரு, என்னை பாராட்ட மாட்டாரு. முதல்ல பாராட்டு வாங்கி கொடுத்த கதையா அவர் நம்பி மேல உடனே லிங்குசாமி சார்ட்ட கூட்டிட்டு போய் நீங்க இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லி அன்னைக்கே அங்க இருக்க டைரக்டர்ஸ் பன்னீர்செல்வம், பிருந்தா சார் எல்லாத்தையும் கதையை சொல்லி இது வந்து படமாக வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க. அதுக்கு பிறகு சில பல காரணங்களால வந்து காலதாமதம் ஏற்பட்டோம்னா ராஜா செந்தில் மூலம் ஜிபர் ரவிக்குமார் சார் வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு இந்த படம் வெளியே வந்த ஃபர்ஸ்ட் காப்பி முடிகிற வரைக்குமே நிறைய பேர், குறிப்பா வந்து சமுத்திரக்கனி என்னை வந்து என்னுடைய ட்ராக் ஸ்டோரி, என்னுடைய பின்னாடி இருந்த எந்த கதையுமே கேட்கல. உடனே நான் ஷூட்டிங் போங்க, நீங்க டயட் பண்ணுங்கன்னாரு. எனக்கு ஒரு பதட்டமா இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல ஒரு நாள் கிடைக்கிறது கூட கஷ்டம். 25 நாள் தொடர்ந்து கொடுத்து இந்த மாணிக்கத்தை வந்து திருமாணிக்கம் ஆக்கணும். முதல் பெருமை வந்து அவருக்கு தான். ஏன்னா என்னைய நம்பினாரு. அவரு கதை நல்லா சொல்லுவாரு, எப்படி எடுப்பாரு எந்த கேள்வியுமே கேட்காம என்னை நம்பினாரு. திருநார்மல வால்மீகி தான் வந்து கம்பராமன் எழுதினாரு. அந்த அடிப்படையில் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்தா கணியனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் அமீர் சார் வந்து எப்பயுமே வந்து நந்தா படத்தை வந்து முதல்ல காட்டுங்க நந்தா சார், காட்டுறக்குரிய படம் இருந்துச்சா உங்களை காட்டுங்க சார், அது வரைக்கும் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பேன். இதை தெரியல, இந்த தடவை வந்து சரி காட்டுறேன்னு சொல்லி சொன்னாரு. கூட்டி போய் ஒரு பதட்டமா ஒரு மழை அடிச்சு சென்னை சிட்டியே வந்து எங்கேயுமே நகல முடியாத ஒரு மழை நாள்ல வந்து படத்தை பார்த்தாரு. இவர் ஒரே ஒருத்தருக்காக ஒரே ஒரு ஷோ போட்டு அவர் மட்டும் தான் தியேட்டர்ல பார்த்தாரு. அவரு ஒத்த ஆள் கிடையாது, 1000 யானைக்கு சமமா விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இந்த தம்பிராமையான ரொம்ப என்கிட்ட அவர் அடிக்கடி சொல்லுவாரு, டே பெரிய பேரு, பெரிய காரு, பெரிய புகழெல்லாம் கிடைக்கல நினைக்காத, கடவுள் உனக்கு எதையுமே கொடுக்கல நினைக்காது, ஒன்று வந்து எடுத்துக்கல நானே. உன் ஒய்ஃப் நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க, உன் பொண்ணு நல்லா படிக்கிறா, உன் பையன் பெரிய இடத்துல இருக்கிறான், இதுக்கு நீ சந்தோஷப்படுறா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. ஒரு எப்பயுமே ஒரு பாசிட்டிவா நம்ம வந்து அடுத்தடுத்து ஓடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கீ கொடுத்துட்டே இருப்பார் அண்ணன். அப்புறம் இந்த படத்துல நடிச்ச அத்தனை நடிகர்களும் வந்து வடிவுக்கு செய்ய மாட்டேன், இனிமேல் நான் வந்து 2 மணி நேரம் கதை சொல்ல மாட்டேன். அது இப்ப இந்த வேலையில உறுதியாச்சு, எல்லாருமே பண்ணாங்க. ஆமா. அப்புறம் ஐயா பாரதி ராஜா ஐயா வந்து இப்ப மலேசியால இருக்காரு. அவர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய, அவரை வந்து நான் வந்து ஒரு இயக்கம் டயட் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரிப்பு போட்ட கையோட வந்து நடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அவர் ட்ரிப்பு போட்டு என் படத்தை காப்பாத்திட்டாரு. அப்புறம் கவிஞர் சினேகன், இளங்க கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் சொர்க்கோ, எல்லாருமே அவங்க வரியில படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்வியலை கொடுத்துருக்காங்க.
இந்த கதை நல்லா சொல்லுவேன், இதை எப்படி எடுக்கிறன்றப்ப இந்த கதையை வந்து இந்த சொன்ன கதையோட அழகா படம் பிடிச்சு கொடுத்த சுகுமார் அண்ணனுக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு உயிர் கொடுத்த விஷால் சந்திரசேகர், அப்புறம் எல்லாத்துக்குமே காரணமா இது படமா வர்றதுக்கு காரணம் இந்த ராஜா செந்தில். அவர் தான் இந்த வந்து ப்ரொடியூசர் கூட்டிட்டு வந்து இங்க வந்து தைரியமா இந்த படத்தை எடுக்கலாம்னு சொன்னாரு. ஜிபி ரவிக்குமார் சார் அடிக்கணும்னு சொல்லுவாரு. நான் நிறைய கதைகள் கேட்டேங்க, அந்த கதைகள்லாம் எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு, ஆனா இந்த கதை மட்டும் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னாரு. அது வந்து எனக்கு இந்த மேடையில கண்டிப்பா சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்து ஒரு நல்ல தமிழ் படத்தை எடுத்திருக்கிறாரு. நம்ம தமிழ் மக்களை நம்பி எடுத்திருக்காரு. நாம வந்து அவரை வந்து பத்திரமா கரை சேர்க்கணும் இந்த சமயத்தில் விளையாட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.